Welcome to Enthusiastic English class. Today we are going to see the fourth prose, The Summit, written by Edmund Hillary. Let us see about the author first. Sir Edmund Percival Hillary was born on 20 July 1919, died on 11 January 2008, was a New Zealand mountaineer, explorer and philanthropist. So Edmund Hillaryயோட full name Sir Edmund Percival Hillary. அவர் வந்து 20 ஜூலை 1919ல பிறந்திருக்கிறாரு. 11 Jan 2008ல இறந்திருக்கிறாரு. அவர் ஒரு நியூசிலாந்து மவுண்டெய்னர், எக்ஸ்ப்ளோரர், philanthropist. philanthropistனா மற்றவங்களுக்கு வந்து உதவுறவங்க, கொடையாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. He served in the Royal New Zealand Air Force as a navigator during World War II. So World War II நடக்கும் போது ஒரு நேவிகேட்டரா ராயல் நியூசிலாந்து ஏர்ஃபோர்ஸ்ல சர்வ் பண்ணியிருந்தாரு. Following his ascent of Everest, Hillary devoted himself to assisting the Sherpa people of Nepal through Himalayan Trust. So Himalayan Trust மூலமா ஹிலரி வந்து ஷெர்பா பீப்புள் ஆஃப் நேபாளில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணின்னு இருந்தாரு. அசிஸ்டிங்னா ஹெல்ப் பண்ணின்னு இருந்தாரு. விச் ஹி எஸ்டாப்ளிஷ், அந்த ஹிமாலயன் ட்ரஸ்ட் வந்து அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஹை அட்வென்ச்சர், no latitude for error, nothing venture, nothing win, view from the summit, the remarkable memorial by the first person to conquer Everest. இதெல்லாம் அவரோட famous works. So this is about the author. Let us move on to the prose. Adventure, expeditions and exploration are always existing. கண்டிப்பா வந்து சாகசம் புரியத்துல ரொம்ப எக்ஸைட்டிங் மூமெண்டா இருக்கும். Especially when they are real and if it is the first of its kind, it is even more thrilling. அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் போகும்போது ரியலிஸ்டிக்கா பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை தரும். The only question that comes to one's mind is what makes one to take up such tasks that involve high risk. எப்பயுமே ஒரு சிலவங்களுக்கு இன்னும் இது மாதிரிலாம் எதுக்கு வந்து அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க, அவங்க லைஃபையே வந்து எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்காக எடுத்துன்னு போகிறாங்க, இந்த டாஸ்க்லாம் தேவையா அப்படின்னு ஒரு சிலவங்கலாம் வந்து அவங்களோட மைண்டில் தோணும். It is the spirit of formidable adventure and certain qualities which make them achieve such feats. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட் இருந்தால் மட்டுமே அவங்களால அந்த அட்வென்ச்சர்லாம் பண்ண முடியுது. ஸோ அவங்களோட இந்த அச்சீவ்மெண்ட் அது வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சர்டன் குவாலிட்டிஸால அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியுது. டிக் தி குவாலிட்டிஸ் தட் ஆர் ரெக்வயர்ட் டு அச்சீவ் சச் அ ஃபீட். ஸோ இது மாதிரி ஃபீட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்றத பார்த்து டிக் பண்ணுங்க. ஸோ லெட் us see the prose. This prose unit is a slightly adapted excerpt from the Ascent of Everest by John Hunt. So John Hunt ஒரு எழுதின The Ascent of Everestன்றதுல வந்து அடாப்ட் பண்ண ஒரு பகுதி தான் நம்மளுக்கு தி சமிட் ப்ரோஸா தந்திருக்கிறாங்க. ஸோ எட்மண்ட் ஹில்லரிஸ் ஓன் வேர்ட்ஸ் இதில் இருக்கும். tells how the summit of the Everest was reached. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து அந்த சமிட் ஆஃப் எவரெஸ்ட்டை ரீச் பண்ணாங்க அப்படின்றது தான் இதில் சொல்லியிருப்பாரு. May 28, there were 6 men at Camp 8 on the South Col. ஸோ அந்த சவுத் கோல் கிட்ட இருந்து அவங்க கிளம்புறாங்க. May 28 வந்து அவங்க அந்த கேம்ப்ல இருந்து கேம்ப் 8லேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த 6 மெம்பர்ஸ் யார் யாருன்னா எட்மண்ட் ஹில்லரி, டென்சிங், ஜார்ஜ் லோ, ஆல்ஃபர்ட் க்ரோஜரி அண்ட் 2 ஷெர்பர்ஸ். அவங்க யாருன்னா பிம்பா அண்ட் ஆங்கினேமா. பட் பிம்பா வாஸ் டூ இல் டு கிளிப். ஸோ பிம்பாவெல்லாம் அவங்களால வந்து மேலே மலை ஏற வந்து முடியல, அவர் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு. தி அதர்ஸ் ஹெவிலி லேடன் climbed that day to a height of 27,900 feet. ஸோ மற்றவங்கலாம் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் எந்த அளவுக்கு ஹைட்டில் போயிருக்கிறாங்கன்னா 27,900 feet கிட்ட பண்ணுறாங்க அந்த டேவில். Here Hillary and Tenzing put up a little tent and watched their 3 companions go down the ridge back towards the South Pole. ஸோ அவங்க அந்த பாதி ஃபீட்க்கு அப்புறமா மற்ற கம்பெனியன்ஸ் வந்து கீழே 3 பேர் வந்து இறங்குறத ஹில்லரியும் டென்சிங் மட்டும் பார்க்குறாங்க. அங்கே ஒரு டென்ட்டு போட்டு
இருக்கிறாங்க. மற்றவங்க 3 பேர் வந்து கீழே போறாங்க சவுத் கோல் கிட்ட. As the sun set, Hillary and Tenzing crawled into the tent, put on all their warm clothing and wriggled into their sleeping bags. Next morning at 4 a.m. on May 29, they began to get ready for the climb. ஸோ சன் வந்து செட் ஆகுது. ஹில்லரியும் டென்சிங்கும் அவங்க உருவாக்குன அந்த டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அவங்க வார்ம் கிளாத்திங் எல்லாத்தையுமே போட்டுக்கிறாங்க. அந்த ஸ்லீப்பிங் பேக்ஸ் இருக்குது, அது உள்ளே போய் படுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆல்மோஸ்ட் 4 AM இருக்கும். இவங்க May 28 ஸ்டார்ட் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டேட்டாக May 29. ஸோ அவங்க வந்து மலை ஏறுறதுக்கு ரெடி ஆகுறாங்க, அந்த சம்மிட்க்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. We started up our cooker and drank large quantities of lemon juice and sugar, followed this with our last tin of sardines on biscuits. ஸோ அவங்க வந்து அவங்களோட குக்கர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் லெமன் ஜூஸையும் சுகரையும் வந்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட அந்த லாஸ்ட் டின் ஆஃப் சார்டினஸ் பிஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. I dragged our oxygen sets into the tent, cleaned the eyes of them. ஸோ அந்த ஆக்சிஜன் செட்ஸ் வந்து இந்த டென்ட் வெளியே இருந்ததுனால அது மேலே ஐஸ் படிஞ்சிருந்துச்சு, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறாரு எட்மண்ட் ஹில்லரி. அண்ட் தென் ரீசெக் அண்ட் டெஸ்ட். ஸோ அதை ரீசெக் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த ஆக்சிஜன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. I had removed my boots which had become wet the day before and they were now ஃப்ரோசன் சாலிட். ஸோ முன்னாடி நாள் வந்து அவரோட பூட்ஸ் வந்து ரொம்ப வெட்டு ஈரமாக இருந்துச்சு, இப்போ அப்படியே ரொம்ப வந்து ஃப்ரோசன் சாலிடாக ஆயிடுச்சு, ஏன்னா வெளியே ஐஸ்ல இருந்ததுனால. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எடுத்துன்னு வந்து அந்த பிரிமிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஃப்ளேம் வச்சுட்டு அது வந்து சாஃப்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பூட்ஸ்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுது. ஓவர் அவர் டவுன் கிளாத்திங் வி டோனட் அவர் windproof and onto our hands we pulled. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப சில்லுப்பாக இருக்கிறதுனால அவங்க அந்த windproofலாம் வந்து வியர் பண்ணுறாங்க. கையில் வந்து 3 pairs of gloves வந்து போட்டுக்கிறாங்க. என்னென்னா ஒன்று சில்க்கு, இன்னொன்று உள்ளன் அண்ட் windproof. ஸோ காற்றுலாம் போகாத அளவுக்கு வந்து இருக்கிறத windproof அதெல்லாம் வந்து போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். At 6:30 AM we crawled out that tent to the snow, hoisted our 30 LP of oxygen gear onto our packs. ஸோ அவங்க வந்து 6:30 இருக்கும், மேலே வந்து ஆல்மோஸ்ட் 4 o'clock எழுந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க கிளம்புறதுக்கு 6:30 ஆயிடுச்சு. ஸோ மேலே வந்து அந்த டென்ட்லேருந்து மேலே ஏறுறாங்க. 30 LP ஆஃப் ஆக்சிஜன் கியரை வந்து அவங்க பின்னாடி வந்து மாற்றிக்கிறாங்க. கனெக்டட் அப்போ அவங்களோட மாஸ்க்லாம் வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களோட லங்ஸ்க்கெலாம் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி அவங்க அந்த மாஸ்க்லாம் வியர் பண்ணிக்கிறாங்க. A few good deep breaths and we were ready to go. ஸோ அதுக்கப்புறம் நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணுறாங்க. Still a little worried about my cold feet, I asked Tenzing to மூவ் ஆஃப். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கோல்டு ஃபீட்டாக இருந்துச்சு ஹில்லரிக்கு, இருந்தாலும் பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டென்சிங் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. டென்சிங் கிக் தி ஸ்டெப்ஸ் இன் a long transverse back towards the ridge and we reached its crest where it forms a great snow bump at about 28,000 feet. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து டிரான்ஸ்வர்ஸ்னா குறுக்காக கடந்து செல்லுதல் அப்படிதான். இது வந்து டென்சிங் வந்து ஹில்லரிக்கு குறுக்கா வந்து கடந்து செல்றாரு அந்த ரிட்ஜ்க்கு, டுவர்ட்ஸ் த ரிட்ஜ் மேலே ஏறுறாரு. ஆல்மோஸ்ட் 28,000 feet வந்து போயிட்டாங்க. ஃப்ரம் ஹியர் த ரிட்ஜ் நேரோ டு எ நைஃப் எட்ஜ் அண்ட் as my feet were now warm. ஸோ அந்த இடத்துக்கு போன உடனே கொஞ்சம் வந்து அவரோட ஃபீட் ஹில்லரியோட ஃபீட் வந்து கொஞ்சம் வார்ம் ஆயிடுச்சு. I took over the lead. அதுக்கப்புறமா வந்து டென்சிங் வந்து பின்னாடி வந்துட்டாரு, ஹில்லரி வந்து முன்னாடி வந்து போக ஆரம்பிக்கிறாரு. The soft snow made a route on top of the ridge, both difficult and dangerous, which sometimes held my weight but often gave way suddenly. After several hundred feet we came to a tiny hollow and found that the 2 oxygen bottles left on the earlier attempt by Evans and
bottled on. ஸோ அந்த சாஃப்ட் ஸ்னோவெல்லாம் வந்து தாண்டி எப்படியோ மேலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, டேஞ்சரஸாகவும் இருக்கா, அது சாஃப்டாக இருக்கிறதுனால வழிக்கு விட்டுன்னு இருந்துதான். ஸோ எப்படியோ மேலே வந்து போயிட்டாங்க. ஒரு 100 ஃபீட்டுக்கு போன அப்புறமா வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸ் இருக்கு. அது ஏற்கனவே வந்து அந்த ஈவெண்ட்ஸ் பாட்டில் அவங்களாம் வந்து ஏற்கனவே வந்து மேலே இந்த சமிட்க்கு வந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து விட்டுட்டு போனது. I scraped the ice of the gorges and was relieved to find that they still contained several 100 liters of oxygen. ஸோ அது மேலே இருக்கிற அந்த ஐஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு பார்த்தோன்னா, அந்த கார்ஜஸில் இருக்கிற ஐஸ் எல்லாம் எடுத்துட்டு பார்த்தோன்னா அதில் வந்து இன்னுமே 100 liters ஆஃப் ஆக்சிஜன் வந்து இருக்குதான். ஸோ அவங்க மேலே ஏறிட்டு கீழே அந்த சவுத் கோல் போகிற வரைக்குமே வந்து கண்டிப்பாக இந்த ஆக்சிஜன் போதும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இங்கே எல்பின்றது பவுண்டை தான் குறிக்கும். ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் 30 LP. அப்போ 30 LPனான்றது 30 pound அப்படின்னு அர்த்தம். சிஸ்டர் பாயிண்ட் பார்க்கலாம். I continued making the trail on up the ridge leading up for the last 400 feet to the southern summit. ஸோ திரும்பி அவங்க வந்து மேலே வந்து கண்டினியூ பண்ணி ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யார் லீட் பண்ணுறாருன்னா ஹிலரி தான் வந்து லீட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் 400 feet மேலே அந்த சதர்ன் சமிட் வந்து இருக்குதான். The snow on this face was dangerous. ஸோ அந்த இடத்துக்கிட்ட போகிற அந்த ஸ்னோ வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. பட் we persisted in our efforts to beat a train away. ஆனால் அவங்க எப்படியோ வந்து பீட் பண்ணி மேலே ட்ரை பண்ணி மேலே போகிறாங்க. We made frequent changes of lead as I was tapping a trail in the deep snow. A section around me gave way and I slipped back through 3 or 4 of my steps. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களோட லீட் வந்து சேஞ்ச் ஆகினே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து ட்ரையல் பார்க்குறாரு, அந்த டீப் ஸ்னோ மேலே ஏற முடியுதா, ஸ்டெப்ஸ்லாம் பார்த்து பண்ணுறாரு. ஸோ ஒரு 3 or 4 ஸ்டெப்ஸ் எடுத்து உடனே திரும்பி ஸ்லிப் ஆகுறாரு. அதுக்கப்புறமா டென்சிங் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. And he although admitting that he felt unhappy about the snow condition. ஸோ அவருமே வந்து இந்த ஸ்னோ கண்டிஷன் பார்த்து ரொம்ப அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. And finished with his familiar phrase. அவர் எப்பயுமே சொல்கிறாரு, just as you wish. உன் விருப்பப்படி நீ பண்ணு அப்படின்னு தான் வந்து எப்பயுமே ஹிலரி கிட்ட சொல்வாராம் டென்சிங். ஸோ அதே மாதிரியே வந்து இவர் பார்க்குறாரு. I decided to go on and we finally reached firmer snow higher up. And then shipped steps up the last step slopes and cramped onto the south peak. It was now 9 AM. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் டிசைட் பண்ணி ஓகே மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னோவெல்லாம் எப்படியும் டேஞ்சரஸான ஸ்னோவெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹையரப் பண்ணி மேலே வந்து ஏறுறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த சவுத் பீக் கிட்ட போயிட்டாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 மணி. We cut a seat for various just below the south summit and removed our oxygen apparatus. ஸோ அதுக்கப்புறம் போக ஆக்சிஜன் எடுத்ததுனாலும் ஆக்சிஜன் பேக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால அவங்களால ஈஸியாகவும் ஏற முடிஞ்சிச்சு. சாரி. ஸோ அவங்க அந்த சவுத் சமிட் கிட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு அப்புறமா அந்த ஆக்சிஜன் அப்பரேட்டஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அஸ் அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லி ஃபுல் பாட்டில் ஆஃப் ஆக்சிஜன் வாஸ் நவ் எஸ்காஸ்டட். ஸோ அந்த ஃபுல் பாட்டில் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. வி ஹேட் ஒன்லி 1 full bottle லெஃப்ட். திரும்பி அவங்ககிட்ட இப்போதைக்கு இருக்கிறது ஒன்லி 1 full bottle ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்குது. அவர் அப்பரேட்டஸ் வாஸ் நவ் மச் லைட்டர். ஸோ அந்த ஆக்சிஜன் கம்மியாகிறதுனால அவங்களோட வெயிட்டும் வந்து கம்மியாயிடுச்சு. ஜஸ்ட் ஓவர் 20 LP தான் இருக்குது. அந்த 30 LPலேருந்து இப்போ 20 LP தான் உங்ககிட்ட இருக்கு. And as I cut steps down of the south summit, I felt a sense of freedom and well-being. ஸோ அவரால் ஈஸியாக வந்து ஸ்டெப்ஸ் வந்து கட் பண்ணி மேலே வந்து போக முடிஞ்சது. எதனாலனா ஹைட் வந்து அவங்க எடுத்துன்னு போன அந்த ஆக்சிஜன் பேக்ஸோட வெயிட்லாம் வந்து கம்மியானதுனால எடுத்துன்னு போக முடிஞ்சது. 10th பாயிண்ட்ல என்னன்னு பார்க்கலாம். As my eyes is pitching into the first step slope of the ridge, my high hopes were realized. The snow was crystalline and firm. 2 or 3 blowls of the ice is produced a step large enough even for our oversized high altitude
பூட்ஸ். ஸோ எப்படியோ வந்து அந்த ஐசைஸ் வச்சு அவரு ஸ்டெப்பாக கட் பண்ணுறாரு. ஸ்லோப் ஆஃப் ரிட்ஜ் மேலே ஸ்டெப்பாக கட் பண்ணினே வராரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஹை ஹோப்ஸ் வந்துச்சு. ஸோ ரிலாக்ஸ்டாக ஓகே நம்மளால சீக்கிரமாக போயிட முடியும். ஸ்னோ வந்து ரொம்ப கிறிஸ்டலைன் அண்ட் ஃப்ரிம்மாகவும் இருந்துச்சு. ஸோ 2 or 3 blows ஆஃப் ஐசைஸ் வச்சு அவரு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பெருசா அவங்களோட பூட்ஸ் வச்சு, அவங்க பூட்ஸும் பெருசா இருக்கும் இல்லையா, ஹை ஆல்டிடியூட் பூட்ஸ். ஸோ அதை வச்சு எப்படியாவது மேலே போகணுன்ற மாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் அவரு கட் பண்றாரு. And the front thrust of the ices would sink it halfway up the shaft, giving a solid and comfortable belly. So அந்த ஃப்ரிம் வந்து எங்களுக்கு ஒரு ஐசைஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஃப்ரிம் த்ரஸ்ட் வருது. எங்களால் சீக்கிரமாக அது வந்து சிங்க் பண்ணி halfway up the shaft, கொஞ்சம் halfway வரைக்கும் போகிற அளவுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்தது. giving a solid and comfortable belly. ஸோ இங்கே ஐசைஸ் இதோ இருக்குது பாருங்க, ஐசைஸ், ஐஸ் ஹேமர், கேம்ப்ரான். ஓகே, ஸோ இப்போ 11th பாயிண்ட் பார்க்கலாம். We moved one at a time. I could cut a 40-foot line of steps. ஸோ மேலே போயினே இருக்கிறாங்க. 40-foot line of steps வந்து அவரு கட் பண்ணினே வர்றாரு. tensing belaying me while I worked. Then in return I would sink my shaft and put a few loops of the rope around it. ஸோ மேலே அதுக்கப்புறம் ஒரு போக பின் தொடர்ந்து வந்து டென்சிங்கும் வராரு. ஸோ நல்லா அங்கே ரீச் ஆகிட்ட அப்புறமா ரோப்பை போட்டு அவரு கட்டிக்கிறாரு. அண்ட் டென்சிங் ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் அ பிரேக்கிங் ஸ்டெப். சப்போஸ் நான் மேலே ஏறும் போது கீழே விழுந்துட்டேன்னா என்னை வந்து டென்சிங் வந்து ப்ரொடெக்ட் பண்ண அவன் கீழே நின்று இருந்தாரு. Then once again as he belayed me, I would go on cutting. ஸோ திரும்பி அவர் என்னை வந்து பிலே பண்ணுறாரு. நான் திரும்பி வந்து மேலே போய் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். சாரி, பிலேட்னா என்னன்னா இருக்க பிடிக்கிறது தான் வந்து பிலேட் அப்படின்னு சொல்றது. 12th பாயிண்ட் பார்க்கலாம். In a number of places, the overhanging ice cornices were very large indeed, and in order to escape them, I cut a line of steps down to where the snow meet the rocks on the west. ஸோ நிறைய பிளேசஸில் வந்து அந்த கார்னிக்ஸ்லாம் எப்படியும் நம்ம வந்து ஐஸ் கார்னிக்ஸ்லாம் வந்து ரொம்ப லார்ஜாக இருந்துச்சு. ஸோ அது அவங்க வந்து அதுலேருந்து எப்படியாவது நம்ம கட் பண்ணி அதில் ஸ்டெப்ஸ் உருவாக்கி எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி எப்படியாவது அந்த மேற்புறத்தில் வந்து நம்ம போயிடணும் அப்படின்னு தான் அவங்க இருந்தாங்க. இட் வாஸ் a great thrill to look straight down this enormous rock face and to see. ஸோ அவங்க மேலே இருந்து அவங்க 8000 feet கீழே பிலோவில் பார்க்கும் போது சின்ன சின்ன டென்ட்ஸ்லாம் தெரியுது. அவங்க கேம்ப் ஃபார் வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற அந்த மேற்கு புறம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேற்கு புறத்தில் இருக்கிற அந்த கேம்ப், சின்ன சின்ன கேம்ப்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுது. அந்த டென்ட்லாம் ரொம்ப குட்டியாகவே தெரியுது. ஸ்கிராம்பிளிங் ஆன் தி ராக்ஸ். ஸோ ஸ்கிராம்பிளிங் தவழ்ந்து அந்த ராக்ஸ் மேலே தவழ்ந்து எப்படியோ கட் பண்ணி போகிறாங்க. அண்ட் கட்டிங் ஹேண்ட் ஹோல்ஸ் ஆன் தி ஸ்னோ. ஸோ கைப்பிடியில் அந்த ஸ்னோவில் வச்சு கட் பண்ணி எப்படியோ ரீச் ஆகணும் அப்படின்னு போகிறாங்க. வி வேர் ஏபிள் டு ஷஃபிள் பாஸ் திஸ் டிஃபிகல்ட் போர்ஷன்ஸ். ஸோ ரொம்ப கவனமாக வந்து அந்த டிஃபிகல்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் கடந்து போனாங்க. இது வரைக்கும் 12th பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம்.